இதுக்கப்புறம் தான் நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன செய்யணுமா? ஜானகி கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு வருவா. நீ உன் ஆளுங்களோட போய் கோவில் நகைய கொள்ளடிச்ச. மா, என்னம்மா கோவில் நகையை போய் கொள்ளையடிக்க சொல்றீங்க? அது சாமி குத்தமா ஆயிடுவேம்மா. ஏய், அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்களா நீங்க? இதை விட என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. இதுக்கு மட்டும் என்ன? சொல்றத மட்டும் செய்யுங்கடா. இங்க பாரு, அந்த ஜானகி கோவிலுக்குள்ள வர்றது நல்ல ரெஜிஸ்டர் ஆகும். அவ கோவில்ல இருக்கும்போது நகை காணாம போன மாதிரி இருக்கணும். அதே நேரம் நீங்க யார் கண்ணிலும் மாட்டிடக்கூடாது. இல்லம்மா, ஏதோ சின்ன சின்ன வேலையா கொடுத்தீங்க, பண்ணோம். ஆனா கோவில் நகையை கொள்ளையடிக்கிறது பெரிய தப்பு இல்லையாமா? தப்புல சின்ன தப்பு பெரிய தப்புன்னு எதுவுமே இல்ல. திடீர்னு ஏதோ நல்லவன் மாதிரி பேசுற. இல்லங்கம்மா, அன்னைக்கு நீங்க கொடுத்த காசுக்கு பணத்தை அடிச்சுட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்ப இது அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சேன்னு. இப்ப கையில காசு வேணும் அதானே? அண்ணே, அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க. ஏண்டா, பணம் வேணும்னா கேளுங்க, தரப்போறேன். அதுக்கேண்டா இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? அண்ணே, இந்த வேலையில கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இல்ல அண்ணே, அதனால தானே. டேய், உனக்கு பணம் வரும். நீ நான் சொன்னதை செய். ஏங்க, அங்க பாருங்க, ஜானகி வராங்க. ஏங்க, கூட அந்த பிசாசு மாயாவும் வராங்க. ஏன் லிங்கம் தனியா வர சொன்னா இவ அவளையும் கூட்டிட்டு வர்றா? அந்த பொண்ணு கூட இருந்தா காரியத்தையே கெடுத்துருவா. இப்ப என்னங்க பண்றது? இரு. சொல்லுங்கண்ணே. மா, இந்த ஜானகி வீட்டுல இருந்து கிளம்பிட்டா? அப்போ நம்ம நினைச்சது இன்னைக்கு நடந்துரும். இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா. கூட அந்த மாயாவும் வர்றா. நமக்கு எப்பவும் இவ ஒருத்தி மட்டும்தான் பிரச்சனையாவே இருக்கா. இவ கூட இருந்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காதுமா. அவளை நான் அங்க இருந்து ஓட வைக்கிறேன். நீங்க லிங்கத்துக்கிட்ட போன கொடுங்க. இதோ ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க. லிங்கம், நீங்க உடனே சீனோட கடைக்கு கிளம்பி போங்க. நான் எதுக்கு கிளம்பி போகணும்? சீனோட கடைய கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்துறதா? ஏங்க, என்னங்க கடையை கொளுத்த சொல்றாங்க? அப்போ போன் வந்து மாயா அங்க இருந்து போயிடுவா. இது பாருங்க, திடீர்னு நீங்க பாட்டுக்கு போய் கடையெல்லாம் கொளுத்த சொல்றீங்க. நான் எப்படிங்க இந்த நேரத்துல அங்க போய் கடையெல்லாம் கொளுத்த முடியும்? உங்ககிட்ட யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள யாரையாவது அனுப்பி கொளுத்த சொல்லுங்க. இத சரியா செய்யணும் லிங்கம். இங்க இருக்கிறவங்கள நம்ப முடியாது. நீங்க தான் சரியா செய்வீங்க. உங்களை நான் நம்புறேன். இது பாருங்க, சின்ன சின்ன விஷயம்னா என்னால ஓகேங்க. பெரிய விஷயங்க மாட்டிக்கிட்டா அவ்வளவுதாங்க. ஏங்க, என் பொண்ணு அந்த வீட்டுல தானங்க இருக்கா. அவளுக்கு அந்த பையனோட கல்யாணம் நடக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. மாட்டிக்காம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்க, பண்றேன். அண்ணங்கிட்ட போன கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. அண்ணி. சிவா, என்ன நீ இங்க நிக்கிறீங்க? சிவா, ஒண்ணும் இல்ல, ஒரு வேலையா போறேன். இந்த நேரத்துலயா? இல்ல சிவா, அது காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரன ஒரு வேலையா வர சொல்லணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. அதுக்கு நீங்க ஏன் அண்ணி போகணும்?
என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்ல சிவா, நீயே இப்பதானே வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற. நீ வீட்டுக்கு போப்பா. பாவம் பார்வதி காத்துட்டு இருக்கா. பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. இந்த நேரத்துல அண்ணியே இந்த வேலையெல்லாம் பார்க்க போறாங்க. யார்கிட்டயாவது சொல்லி விட்டுருக்கலாமே. மாயா, சிவா வேற இப்ப என்ன பார்த்துட்டான். சித்தப்பாவா? என்ன சொன்னாரு? நான் என்னவோ சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி, நம்ம சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம் வா. இல்ல பெரியம்மா, அது வந்து என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? சீனு லைன்ல இருக்கான். சீனு, என்னப்பா ஆச்சு? மாயா ஏன் பதட்டமா இருக்கா? இல்ல அத்தை, எங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி தான் ஃபோன் பண்ணாரு. கடைக்கு வெளியில ஷட்டர் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கான் அத்தை. ஐயோ, என்னடா சொல்ற? எப்படி? ஆஹா, தெரியல அத்தை. ஏதாவது எலக்ட்ரிக் போர்டுல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சான்னு தெரியல அத்தை. நான் கடைக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். சரி சரி, நீ பயப்படாம போ. நான் மாயாவை அனுப்பி வைக்கிறேன். மாயா, உடனே கிளம்பி போ. இல்ல பெரியம்மா, எந்த நேரத்துல உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஐயோ, இந்த நேரத்துல நீ சீனு கூட தான் இருக்கணும். அப்பதானே அவனுக்கு உதவியா இருக்கும். ஆனா நீங்க தனியா எப்படி? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம கோயில் தானே, இங்க தானே இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி பெரியம்மா, போ. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க ஜாக்கிரதையா போங்க. சரி.